Yes, Pasangala. Hi. Yes, hi. So, very good evening to everyone, Makale. Yeah. So, good evening. Yes. So, நான் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பசங்களா எஸ் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜெய் மெயின் ஓகேங்களா ஸோ செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ஜெய் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம் ரைட்டா எவ்ரி ஒன் ஸோ தட் இது வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா லெக்சர்ஸோட ஒரு ஷஃபிளாக இருக்கும் ஓகேவா பசங்களா எஸ் கிரேட் ஸோ நான் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பார்க்கலாம் ஓகே எஸ் பசங்களா okay done so adukku munadi yes we have one event left over adu naalaiku nadakka pogudhu so naalaiku 29th may இந்த ஈவென்ட் நடக்க போகுது மதுரையில நடக்க போகுது சரியா பசங்களா so நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா if you are from மதுரையோ அண்ட் மதுரை சுத்தி இருக்க இடத்துல எங்கயாவது இருக்கீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஸோ இது வந்துட்டு ஒன்லி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபெசிலிட்டேஷன் பட் ஈவன் அது உங்களுக்கு கெரியர் கவுன்சிலிங்காகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு சில கெரியர் கவுன்சிலிங்கான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ வில் லெட் டு நோ சரிங்களா அந்த விஎல்சி சென்டர் ஸோ விஎல்சி சென்டர் அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு 2 பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஸோ உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க 2 பேரோட ஹெல்ப்ல தான் இந்த லெக்சர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ லைவாக இன்டர்செக்ஷன்ஸ் போகும் அண்ட் கிளாஸுக்கு அப்புறம் போஸ்ட் கிளாஸ் நோட்ஸை நீங்கள் பார்க்க முடியும் அசைன்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அது எல்லாத்துக்குமே கிளாஸ் டீச்சரோட ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிக்க முடியும் சரியா பசங்களா ஸோ வி ஹாவ் டெஸ்ட் அண்ட் 24/7 டவுட் செக்ஷன்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்கும் சரிங்களா அது கூட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டீமினல் பேட்ச் பெய்டு கிளாஸ் செக்ஷன்ஸ் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 கிளாஸ் இருக்கு ஒன்று நீங்கள் 12th வரைக்கும் பர்சியூ பண்ணலாம் இல்லைன்னா 11th வரைக்கும் ஸ்டாப் பண்ணலாம் ஸோ 12th வரைக்கும் அப்படின்னா எஸ் யூ ஹாவ் 2-year கோர்சஸ் அண்ட் நீட் சிலபஸ் சொல்லுங்களா ஓகே ஆனால் நீட்டுக்கு மேக்ஸ் இல்லையே பசங்களா ஓகே அஃப்கோர்ஸ் மற்ற மேம்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்கிறேன் அண்ட் 12th பார்த்தீங்கன்னா 1-year கோர்சஸ் இருக்குது சரிங்களா அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது தீமினல் 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச் ஸோ விச் இஸ் ஃபார் 3,999 சரியாடா ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா எல்லாருமே ஃபடாஃபட் எவ்ரிவன் ஸோ இது வந்துட்டு ஒரு வாட் இஸ் இட் இஸ் லைக் நம்ம ரிவிஷன் செக்ஷன்ஸ் மாதிரி தான் இது வரைக்கும் எல்லா கிளாஸஸோட ரிவிஷனாக தான் இருக்க போது இது எல்லாமே ஜெய் கொஷின்ஸ் எவ்ரிதிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ சால்வ் பண்ண ரெடியா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பார்க்கலாம் எஸ் யா விஜய் பிலேட்டட் குட் மார்னிங் பிலேட்டட் எதுக்கு இப்போ குட் மார்னிங் தானே காமர்ஸா ஸோ பசங்களா ஸோ காமர்ஸுக்கு இன்னும் எந்த மேம் லைக் எந்த டீச்சர்ஸும் இன்னும் அலோகேட் பண்ணலை பட் கூடிய சீக்கிரத்தில் பண்ணால் லைக் இன்னும் ஐடியா இல்லடா ஓகேங்களா ஒன்லி ஃபார் சயின்ஸ் குரூப்புக்காக இது போய்கிட்டு இருக்கு ரைட்டா பசங்களா எஸ் ஸோ ஓகே லெட் இசட் பி தி செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் சரிங்களா அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு 1 and b is equal to x belongs to an integer அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தென் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் a cross b என்னன்னு கேட்டிருக்காங்க what you will do பசங்களா a cross b ஓட நம்பர் ஆஃப் சப்செட்ரா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஞாபகம் பசங்களா இன்னைக்கு 11th பேட்ச் கிளாஸ் இருக்குமா மேம் டிபி ஐ ரியலி நோ பட் ஒன்லி எனக்கு தெரிஞ்சு மண்டே மேக்ஸ் கிளாஸ் பட் மற்ற எத்தனை நாள் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலடா ஆனால் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் நான் வேணா யாழ் சார்ட்டு கேட்டு அப்டேட் பண்ணுறேன் எஸ் 2/n ஓகே சரி 2/n ஃபார்முலா ரைட்டா எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா மேம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னாலே 2/n தான் ஓகேவா ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் a cross b கேட்டிருக்காங்க ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா யூ வில் நோ இட் இஸ் 2/n of a into n of b கேன் ஐ புட் லைக் திஸ் சே எஸ் ஆர் நோ a cross b இருக்கு ஸோ n of a into n of b போடலாமாடா ஓகேவா அப்போ n of a-ல எத்தனை பேர் n of b-ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் ரைட்டா எஸ் இப்போ n of a-ங்கிறது என்னது வாட் இஸ் n of a அதை மூல தெளிவா சொல்லி பார்க்கலாம் மேம் n of a-ங்கிறது என்ன மேம் அப்படின்னா ஸோ அந்த a-க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இன்டீஜர் ஒத்துக்கிறியா a-க்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இன்டீஜர் எஸ் ஆர் நோ ஸோ x belongs to z அப்படின்னா என்ன சாரி
x belongs to z அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இன்டீஜரா இருக்கணும், ரைட்? ஆனா இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் given in this அப்படின்னா இது ஒரு சால்விங். பாத்தீங்க அப்படின்னா 2 power something you have to solve. அது பவர்ல இருக்கு. அப்போ நீங்க சால்வ் பண்ணி தான் x கண்டுபிடிக்க முடியும், சரியா? அப்ப இவனை நீ சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். how could you solve it? அது எப்படிடா சால்வ் பண்ண முடியும்? யா, எப்படி சால்வ் பண்ணுவீங்க? So the number of elements in the set, you have to find its set and you have to solve it. Yes, sir? So எப்படி solve பண்ணலாம்? Two power 0 factorize. சரி, factorize பண்ணுங்க. Okay, you factorize and say what is a factorization? எல்லாமே கரெக்ட் தான், ஆனா கொஞ்சம் பலமா யோசி. factorization is a good idea. So பலமா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். You have to factorize it. Yes, எல்லாருமே கரெக்டா பர்ஃபெக்ட்டா யோசிக்கிற, ரைட்டா? மேம் ஒன்னும் இல்ல மேம். see 2 power something is 1. 2 power something is 1. யாருக்கு பவர் லைக் நானே சொல்லிட்டேனா? ஓகே, யாருக்கு பவரா இருந்தா வேல்யூ 1 வரும், 0ங்கிற இடமா இருந்தாதான் 1 வரும். அப்ப சிம்பாலிக்கலா என்ன சொல்றான்? அவன் சுத்தி வளைச்சு பேசுறாங்க. JEE क्वेश्चंसல மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க எப்பயுமே நம்மள டைரக்டா கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். they will ask directly indirectா தான் கேட்பாங்க, which means இந்த இடம் 0, சரியா? எந்த இடம் 0வா இருக்கணும்? x + 2 x square minus 5x plus 6 வந்து 0வா இருக்கணும், கரெக்டா? 0வா இருந்தா தானே பவர் 1 வரும். yes, exactly, you have to factorize this. இத factorize பண்ணா என்ன வரும் பசங்களா? so x plus 2 and even factorize பண்ணா 2 6 2 3 னு பண்ணுவீங்க. so x minus 2 and x minus 3. so x க்கு என்னென்ன values வருது? you have minus 2 plus 2 and plus 3, ரைட்டா? இது எல்லாமே இன்டீஜர்ஸா? எல்லாமே இன்டீஜர்ஸா? பர்ஃபெக்ட்டா? சோ இது a ல எத்தனை பேர் இருக்காங்க? then how many members a have? அப்ப a ல எத்தனை பேர் இருக்காங்க? யா, சோ a செட் குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? they have 3 numbers, ரைட்டா? 3 பேர் இருக்காங்க. பர்ஃபெக்ட்டா? சோ n of a ல 3 பேர் இருக்காங்க. so you have to count for b. yes, good Shrina. yes, b ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு how will you find it? யூஸ் என்ன யூஸ் பண்ணனும்? என்ன யூஸ் பண்ணுவீங்க? 𝑬𝒐𝒂𝒏 மெத்தட் யூஸ் பண்ணுங்க. this is இது 𝑬𝒐𝒂𝒏 மெத்தட்ல போட்டுக்கலாம்ல? யா பசங்களா? 𝑬𝒐𝒂𝒏 மெத்தட் கூட இல்ல, சும்மா இது இன்இக்வாலிட்டி, ரைட்டா? சோ -3 இங்க -1 வரணும்னா you have to add, எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணுவீங்க. சோ -2 2x 10 2 ஆல டிவைட் பண்ணுவீங்க. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. சோ அப்படின்னா எத்தனை வரும்? -1க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற இன்டீஜர்ஸ் மட்டும் சொல்லுங்க. because they have put it is only integer. அப்ப 0 1 2 3 4 5 பேர் தான், கரெக்ட்டா? அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் தான் B செட்ல இருப்பாங்க. அப்ப B செட்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 0 1 2 3 and 4, அவ்வளவுதான். so n of B is equal to 5, சரிங்களா? n of A 3, n of B 5. so what is 2 power 3 into 5? 2 power 15. what is 2 power 15 oda answer? so 2 power 15 the option, A option, right ada? A option. got it everyone? so எப்பயுமே ஒரு விஷயத்தை சுத்தி சுத்தி பேசுவாங்க, ஓகேவா? it is asked in JEE 2019, ஓகேவா? இந்த மாதிரி क्वेश्चंसலாம் திருப்பி நமக்கு கிடைக்க மாட்டாங்க, சரியா? சும்மா லைக் இது எல்லாமே நம்மளோட மேபி நியூமெரிக்கல் சம்ஸ்ல கேட்கலாம். ஓகே, so this is the answer. ஓகேவா? நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸையுமே பொறுமையா போட்டு எழுதி இருக்கோம். got it? yes, good ரா பசங்களா? yes. so check for the next question. so this is asked in JEE, what is it? JEE 2019. yeah, so in the class of 140 students numbered 1 to 140, ஓகேவா? all even numbered students optioned mathematics course, those who numbers is divisible by 3 optioned physics course, and those whose numbers are divisible by 5 for chemistry course. then the number of students who did not option for any other 3 courses, எந்த கோர்ஸ்லயுமே ஜாயின் பண்ண படல. அப்ப என்ன சொல்வீங்க? சோ மொத்தமா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? 140 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கடா. இதுல 3 செட் சொல்றான், ஓகேவா? சோ மேத்தமெட்டிக் கோர்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஈவன் நம்பர்ஸ். சோ இதுல எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு? வாட் இஸ் n of A? அப்ப n of A என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க மட்டும் தான் ஏ, ரைட்டா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க யாரு? ஈவன் நம்பர்ஸ். 1 to 170ல எத்தனை பேர் படிப்பாங்க? ஒரு 70 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. பர்ஃபெக்ட். ஸோ 70 ஈவன் நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர்டா. n of b, ரைட்டா? இப்போ 140க்குள்ள how many numbers which are divisible by 3? 3 ஓட மல்டிபிள்ஸ் வேணும். அப்ப எத்தனை பேரு? செக் அண்ட் see. So 143 ஆல டிவைட் பண்ணி பாரு. So what 143 ஆல டிவைட் பண்ணா I hope 4 remainder 2 46. So 46 members தான் I hope. யா பசங்களா? So 46 into 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? So 46 into 3. So 18 remainder 1 12 46 இல்ல. So 49. 27 remainder 2 147. இதுவும் கிடையாது. 46 தானா? ஓகே. 18 remainder 1 138. 138 தான்டா வருது. அதுக்கப்புறம் 3 ஓட மல்டிபிள்ஸ் நிறைய இருக்குமே. பிகாஸ் 140. ஓகே, பர்ஃபெக்ட். எஸ் 138, ரைட். அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? எஸ் 46 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, டன். தென் வாட் அபவுட் n of c? n of c னா 5 பேர். ஓகேவா? 140 5ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் 228, ரைட்டா? 28 members are exactly divisible by 5. So இவ்வளவுதான், ரைட்டா? So then the number of students who did not apply for any other 3 courses. 3 பேர் கோர்சஸ்லயுமே அப்ளை பண்ணாதவங்க, அதாவது 3 பேர்லயுமே இருக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு பார்ட்லயுமே இல்லாதவங்க, ரைட்டா? எந்த ஒரு பார்ட்லயுமே இல்லாதவங்க, which means அவங்களோட யூனியனோட ஸ்லாஷ்னு நினைக்கிறேன். யா 38 it is not 38, 28. Check and say it is not 38, it is 28. Compliments. Compliments சொல்றீங்களா? Yes, 38 is the answer. Yeah, good Shrina. Yes. Okay, correct ra. Okay, perfect. Say okay. So இதுக்கு என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, simply you first draw 3 circles, ரைட்டா? So இப்போ இந்த 3 circlesல உங்களுக்கு என்ன? ஓகே, இது அப்படியே கூட வச்சுக்கலாம், ரைட்டா? What is n of a intersection b? a intersection b சொல்லுங்க பார்க்கலாம். So a intersection b னா 2 ஆலே டிவைட் ஆகணும், 3 ஆலே டிவைட் ஆகணும், which means they should be divisible by 6. So 6 ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 6 ஆல டிவைட் பண்ணா how many members? ரைட்டா? 2 and 3 ரெண்டு பேத்தாலே டிவைட் ஆகுனா, so it should be divisible by 6. So 6 ஆல divisible ஆகணும்னா what is a number பசங்களா? What is the intersection? A intersection B. எஸ், எல்லாருமே ஆன்சர் போட்டீங்க. பட் ஹவு? டக்குன்னு அதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. இன்டர்செக்ஷன்ல என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் தி இன்டர்செக்ஷன் தென்? 6 ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸ். see 140 6 ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்கடா. ஐ ஹோப் 126 அதுக்கப்புறம் 132 138 வரும், ரைட்டா? 23. எஸ். So 23 times 0. Yes, of course. What is A intersection C? A intersection C na 2 and 5. 2 and 5 na 10 nala divide ஆகும். So it is 14 time. And B intersection C. B intersection C அப்படினா 3 and 5, which is 15. 140 15 nala divide பண்ணி சொல்லணும். 145 15. So 15 into 5 போட்டிங்க அப்படினா 75. 15 into 15 it's 225. So 15 into 8 120. 9 times 9 times இல்ல பசங்களா? I hope this is 9 time, right? So 9 15s I think 135. So இதுதானே வரும். Yes. Perfect. So அவ்வளவுதான். அப்ப எல்லாத்தோட இன்டர்செக்ஷன் find everything's intersection. எல்லாத்தோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாத்தோட intersections which means 2 3 5. இவங்க எல்லாத்தோட LCM 2 3 5 ஓட LCM என்னதுன்னா I hope it is 30, right? Yeah, it is 30. So 30 ஆல டிவைட் பண்ணப்படணும். So 30 ஆல டிவைட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா I think it is 4 times. Yes? Yeah.
Number of students is even. Mile, 1 minute. What you are saying? Oh, like reverseல வந்திருக்கீங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ரைட்டா? ஆஃப் கோர்ஸ் பசங்களா அப்படியும் போடலாம். பட் ஐ ஹோப் திஸ் இஸ் ஈஸி. ஓகேவா? இதை நீங்க ஃபைண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? when you okay, no problem. நீங்க அப்படி போறனால போட்டுக்கலாம். ரைட்டா? எஸ். ஸோ ஆக்சுவலி ஒன் செக். இந்த ஆன்சர்ஸையும் நம்ம வச்சுப்போம். ரைட்டா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஐ நோ வாட் யூ ஆர் சேயிங். மேம் இப்போ வந்துட்டு எந்த கோர்சஸ்லயுமே வராதவங்க, ரைட்டா? என்ன கோர்சஸ்லயுமே அப்ளை ஆகாதவங்க. இப்போ என் ஆஃப் ஏ வந்து நம்ம 70 மெம்பர்ஸ்னு பார்த்துட்டோம், ரைட்டா? மொத்தம் டோட்டல் 140. டோட்டல் 140லேருந்து 70 போயிடுச்சுன்னா மீதி 70 பேர் தான். இந்த மீதி 70 பேர்த்துல யாரெல்லாம் 3ஆல டிவைட் ஆவாங்க, யாரெல்லாம் 5ஆல டிவைட் ஆவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க இரேஸ் பண்ணிரும், ரைட்டா? ஸோ யூ ஆர் சேயிங் தட், கரெக்ட்டுங்களா? இதை தானே சொல்ல வரீங்க. ஸோ இந்த 70 மெம்பர்ஸ்ல, ரைட்டா, இந்த 70 மெம்பர்ஸ்ல 3ஆல டிவைட் பண்றவங்க அண்ட் 5ஆல டிவைட் பண்றவங்க, ஹவு டு யூ ஃபைண்ட் தி இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் மேம்? ஸோ இன்டர்செக்ஷன்ஸுக்கு ஒன்றும் இல்லை பசங்களா. யூ ஹாவ் டு செக் இன் திஸ் வே தட் இங்கே பாருங்க, ஈவன் நம்பர்ஸால டிவைட் பண்ணப்படுறது மேத்தமெட்டிக்ஸ், விச் இஸ் 2ஆல டிவைட் பண்ணப்பட்டா, அண்ட் 3ஆல டிவைட் பண்ணப்பட்ட பிசிக்ஸ். இவங்களோட இன்டர்செக்ஷன் என்னது? 2 and 3 ரெண்டு பேத்தாலே டிவைட் ஆகணும். ரெண்டு பேத்தாலே டிவைட் ஆகணும்னா இவங்களோட எல்சிஎம் ஆல டிவைட் ஆகும். இவங்களோட எல்சிஎம் 6. ஓகே, ஸோ இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 6. ஓகேங்களா? இன்டர்செக்ஷனுக்கு இது 6ஆல டிவைட் பண்ணப்படணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆல டிவைட் பண்ணுறது கவுண்ட் பண்ணுவீங்க. அந்த திஸ் இஸ் 15ஆல டிவைட் பண்ணுறதை கவுண்ட் பண்ணுவீங்க. ஓகே ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஞாபகம் பசங்களா? எஸ். ஓகே, ஸோ ஃபைன். நீங்கள் எப்படி வேணால் ஃபைன் பண்ணலாம் பசங்க. ஸோ இதோட யூனியன், ஸோ ஹவு 4 மேம்? ஹவு 4னா 235. 235னா விச் இஸ் 2 எல்சிஎம் ஆஃப் 235 விச் இஸ் 30. ஸோ 30ஆல டிவைட் பண்ணப்படுறதுன்னு பார்த்தா 4 தான். ஓகேவா? 235ஓட எல்சிஎம் என்னது? இட் இஸ் 30, ரைட்? யா, இட் இஸ் 30. ஸோ 30ஆல 140 எத்தனை தடவை டிவைட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி 4 டைம்ஸ், ரைட்? அப்போ 4 தான் எல்லாத்தோட இன்டர்செக்ஷன்ஸாக இருப்பாங்க. ஃபைண்ட் தி யூனியன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். அவ்வளோதான். எல்லாத்தோட யூனியன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட் பசங்களா. ஸோ எல்லாத்தோட யூனியனை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? வாட் இஸ் இட்? ஸோ 70 + 46 + 28 -6 -14 -9 அண்ட் +4. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு 140ஆல நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 38. ஓகே, எஸ். ஸோ பசங்களா, இது ஒரு வே. பட் ஷார்ட்கட்ல இதில் போகலாம். இது ஷார்ட்கட்டுக்கு முன்னாடி, ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர் வே. ப்ராப்பர் வேவை நீ தெரிஞ்சுக்கோ, ரைட்டா? ஷார்ட்கட் எப்படின்னா, இது வந்து அப்படியே ஆப்போசிட். ஷார்ட்கட் எப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இங்க பாருங்க, மொத்தம் ஈவன் நம்பர்ஸை நம்ம ஈவன் நம்பர்ஸால டிவிசிபிள் பண்றது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அந்த ஆட் நம்பர்ஸ்ல 70 பேர் தான் ஆட் நம்பர்ஸ். அந்த ஆட் நம்பர்ஸ்ல யாரெல்லாம் 3 and 5ஆல டிவைட் ஆவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆட் நம்பர்ஸ்ல யாரெல்லாம் 3 and 5ஆல டிவைட் ஆவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தாலும் how will you find the 3 divisibles? புரியலையா? ஓகே, ஒன் செக். ஸோ ஷார்ட்கட்டை நான் தெளிவாக சொல்கிறேன், இங்கே பாருங்களேன். ஸோ n of a is equal to 70, ரைட்டா? n of b is equal to 46, சரியா? n of c is equal to what is it? 28, ரைட்டா பசங்களா? ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல 70 பேர் இருக்காங்க. அப்போ மீதி மொத்தமா 140. 140ல 70 போச்சுன்னா ரிமைனிங் 70, சரிங்களா? இந்த 70ல 3ஆல டிவைட் பண்றவங்க எவ்வளோ, 5ஆல டிவைட் பண்றவங்க எவ்வளோ அப்படிங்கறத நீங்க மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா யாராலையும் டிவிசிபிள் ஆகாத ஒரு நம்பர் தான் எந்த கோர்சஸ்லயுமே ஆகாத, ரைட்டா? ஸோ இதுல பாதி எவ்வளோ? ஸோ 46ல பாதி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 23, ரைட்டா? ஏன்னா பாதி ஈவன் நம்பர்ஸ், பாதி ஆட் நம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ இதில் பாதி எவ்வளோனா 23. ஸோ சப்ராக்ட் 23 ஃப்ரம் திஸ் 70. அண்ட் அகெயின் இதில் பாதி எவ்வளோ? இதில் பாதி எவ்வளோனா இட் இஸ் 14. ஸோ 70ல இவங்க எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 70 - 23 - 14. இவங்க எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யா,
Yeah, பசங்களா, that's why I'm asking. And 1500 divisible. இவங்க ரெண்டு பேத்தோட common intersections எல்லாமே we have to add it up. Yeah. Everyone. So what is it? இவங்க எல்லாத்தையும் subtract பண்ணா what you will having? 33, right? அப்பயுமே இடிக்குது. Why we are taking half? No. So this is உங்களுக்கு எப்படா ஷார்ட்கட்ல புரிய வைக்கிறது? ஓகே, இப்போதைக்கு நான் மெத்தடே சொல்றேன். ஓகேவா? I will go with the method itself. சரிங்களா? AP method, no. AP methodலாம் இல்ல. சரி, நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? whenever they asking find these 3 circles. ஓகேவா? 3 circles இருக்க ஒவ்வொரு ஆளையும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ n of A ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, n of B ல எவ்வளவு பேர், n of C ல எவ்வளவு பேர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில நீங்க ஃபைண்ட் பண்ணா போதும். சரியாடா பசங்களா? Oh, they also used the complements. ஓகேவா பசங்களா? இது வேற சம். One sec. If find n of A union B union C பசங்களா, what is the answer? So 70 plus, okay, 70 plus 46 plus 28, okay, 28 minus 23 minus 14 minus 10, sorry, minus 9 plus 4, right? இவங்களோட answer, what is the answer for this? இவங்க எல்லாத்தோட answer என்னடா? Just count this and let me know what is the answer. So 70 plus 46 plus 28 minus 23 minus 14 minus 9 plus 4. சரிங்களா? What is this answer? அதோட answer என்ன? And அதில் இருந்து you have to minus 140. இதோட answer 102. So they ask இதோட complement. இவங்களோட complement கேட்டிருக்காங்க. அதுக்கு 140 minus 102 which is 38. Answer done. Right? This is the final step. Okay? Yes, பசங்களா? Yeah. So go with this. Okay? எல்லாருமே ஒரு மெத்தட் சொல்றீங்க மேம். 70ல 23 is divided by 3. ஓகே, ஸோ இதை தானே நாமளும் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்? ஓகே ஃபைன், டன். சரி, ஓகே, ஐ காட் தி ஷார்ட்கட். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே ஃபைன் பசங்களா, இது புரிஞ்சிருச்சா? இப்போ ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்றேன், ரைட்டா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? கேன் ஐ எக்ஸ்பிளைன் தட் ஷார்ட்கட் மெத்தட்? ஓகேவா? இப்போ கொஸ்டினை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மேக்ஸ் கோர்ஸ்லயும் அப்ளை பண்ணாதவன், பிசிக்ஸ் கோர்ஸ்லயும் அப்ளை பண்ணாதவங்க, அண்ட் சேம் வைஸ் கெமிஸ்ட்ரி க்ளோஸ்லயும் அப்ளை பண்ணாதவங்க, இவங்க 3 பேத்தாலையும் அப்ளை ஆகாதவங்க தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸ் கோர்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்? 70 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டல் வந்து 140, சரியா? 140ல 70 போச்சுன்னா மீதி 70, ரைட்டா? அப்போ 70 பேர் மேக்ஸ்ல ஜாயின் பண்ணாத ஆள், ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த 70 பேர்ல பிசிக்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை பேர், கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை பேர்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட், ரைட்டா? இப்போ இந்த 70 பேர்ல எத்தனை பேர் 3ஆல டிவைட் ஆவாங்க? ஃபைண்ட் திஸ். ஸோ 70 3ஆல டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 70 3ஆல டிவைட் பண்ணா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஐ ஹோப் 23 வரும், ரைட்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா 23 மெம்பர்ஸ், 70ல 23 மெம்பர்ஸ் வந்து 3ஆல டிவைட் ஆகும், ரைட்டா? இட் இஸ் டிவிசிபிள் பை 3. right? So but 70ல 23 divisible ஆகும். அப்ப ஆகாதவங்க எத்தனை பேர்? How many members which is not divisible by 3? அது தெரிஞ்சுக்கோ. 70 minus 23, what is it? 70 minus 23, I hope it is 46. கரெக்டா? Am I right பசங்களா? 37, sorry.
ரைட் 37. ஓகே ஃபைன். இப்போ 47. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த 47ல 5 பேத்தால டிவைட் 5ஆல டிவைட் ஆகாதவங்க எத்தனை பேர்? இதில் இந்த 47 மெம்பர்ஸ்ல இப்போ 5ஆல டிவைட் ஆகிறவங்க எத்தனை, டிவைட் ஆகாதவங்க எத்தனை, யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட். ஸோ 47 நீங்க 3ஆல 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஐ ஹோப் 9, ரைட்டா? ஸோ இதில் 9 போயிடுச்சு. 9 வந்து 5ஆல டிவைட் ஆகும். 5 ஆகாம டிவைட் ஆகாதவங்க 38 பேர் தான். அப்போ 38 பேர் தான் எந்த நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ண முடியாது. 2, 3, 5 யாராலையும் டிவைட் பண்ண முடியாம எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 38 மெம்பர்ஸ். ஸோ அந்த 38 மெம்பர்ஸ் தான் உங்களோட ஆன்சர். யா பசங்களா? தே ஹவ் ஃபவுண்ட் லைக் திஸ். ஓகே, இப்படி தானே சொன்னீங்க எல்லாருமே? am I right? you're just by this, right? இதை தானே சொல்ல வந்தீங்க எல்லாரும்? எஸ். ஓகேடா. ஓகே, எஸ். ஸோ பசங்களா, நான் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே தெரியல. ஃபார்முலா வந்து யூனியன் இஸ் ஈக்குவல் டு n of a plus n of b plus n of c and minus intersections plus whole intersection. ரைட்டா? அந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாடா? Yes, this method is easy na. Yeah, you use this. Okay, if a is equal to x belongs to r அப்படின்னு சொல்லிட்டு mod is less than 2, r na real numbers, சரிங்களா? and b அதே mod, then you have to solve it. ஓகேவா? இதுல எது வந்து பாசிபிள் நம்ம செக் பண்ணும். அப்ப a ல எத்தனை பேர், b ல எத்தனை பேர், you have to know it. a ல எத்தனை பேர் இருக்காங்க? what is a? அப்ப a ஓட இன்டர்வலை சொல்லணும். see mod x less than 2, mod x less than 2 னா என்ன மெத்தட்? mod x less than a என்ன போடுவீங்க? less than a னா என்ன அர்த்தம்? so x comes from minus a to a. நம்ம நிறைய டைம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? mod x less than a னா அந்த x minus a க்கும் a க்கும் நடுவுல தான் இருக்கும். so first இன்டர்வல் என்னது அப்போ? minus 2 க்கும் 2 க்கும் நடுவுல it lies. ரைட்டாடா பசங்களா? எஸ். so அதே மாதிரி இவங்களை செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. which is x minus 2 is greater than or equal to 3. Greater than or equal to 3 என்ற பட்சத்துல what will happen? So your x minus 1 will be x minus 2. x minus 2 பாத்தீங்கன்னா yes, x minus 2 பாத்தீங்கன்னா 3 தானே சொல்றாங்க. minus 3 விட கம்மியாகவும் at the same time x minus 2 3 விட அதிகமாகவும் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி ரெண்டு இன்டர்வல்ஸ் பாசிபிள், which means what is x? அப்போ plus 2 பண்ணீங்க அப்படின்னா x should be less than plus 2 minus 1 and x should be greater than 5. ரைட்டா? ஸோ இப்போ இன்டர்வல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கான்? ஏவோட இன்டர்வல் என்னது? ஏவோட இன்டர்வல் இது, பியோட இன்டர்வல் இது. சரியா? ஏவோட இன்டர்வல்ஸ் மீன்ஸ் இட் லைஸ் ஃப்ரம் -2 to 2. இது ஏ. ஓகேவா பசங்களா? பியோட இன்டர்வல் செக் ஃபார் பி இன்டர்வல் -1ல இருந்து 5. ஓகேவா? -1ல இருந்து 5 வரைக்கும் வரும். ஓகே, எஸ். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின்? a minus b, a union b, b minus a, a intersection b. சரியாடா? ஸோ இப்போ இதில் எது பாசிபிள்? ஆப்ஷன்ஸை செக் அவுட் பண்ணி நீ ஆப்ஷனை பார்த்து தான் சொல்லணும். a மைனஸ் பின்னா என்னது? ஏல இருக்கணும் பட் பில இருக்கக்கூடாது. காமனா இருக்கிற பார்ட் வந்து நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணப்படணும். ரைட்டா? ஸோ இதுல காமனா இருக்கிற இப்போ ஏனா இவன் தான் ஏ, இவன்ல பி இருக்கிறவன் ரெடியூஸ் ஆகணும், காமனா இருக்கிறவங்க டெஸ்ட்ராய் ஆகணும். ஸோ காமனா இருக்கிற பார்ட் இதுதான். அப்போ இந்த பார்ட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா -1ல இருந்து 2 வரைக்கும் மட்டும்தான். ரைட்? -1ல இருந்து 2 வரைக்கும் மட்டும்தான். இட் இஸ் ரைட். இந்த ஆப்ஷன் ரைட். சரியா? அண்ட் செக் ஃபார் திஸ் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பேசணும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு 2. ஸோ -∞ to -2 ஒன்று, -2 to 2 ஒன்று. ரைட்டா? அதுக்கப்புறம் 5ல இருந்து இன்ஃபினிட்டி 3 இன்டர்வல் வரணும். இங்க 3 இன்டர்வல் இருக்கா? அவன் என்ன சொல்லிட்டான்னா 2 to 5 மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது தப்பு. ரைட்டா? இது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு -2 இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஆனால் இந்த இன்டர்வல்ல -2 இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ராங். ரைட்? நெக்ஸ்ட் இது கரெக்டா? இதுல 2 இன்க்ளூட் ஆகக்கூடாது. இதுல 2 இன்க்ளூட் ஆகாம இருல. ஸோ இட் இஸ் b minus a. செக் ஃபார் திஸ் b minus a. b minus a னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இது வந்து செலக்டிவ் டைப்பாகவும் இருக்கலாம். ரைட்டா பசங்களா? இது செலக்டிவ் கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் எனிதிங். லைக் இப்போ ஒரு கொஸ்டின்ல எது கரெக்ட் எது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தென் யூ ஹாவ் டு டூ இட். ரைட்?
ஸோ இப்போ இதுதான் கரெக்டு. இதை நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒரு டைம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகே, திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன், கண்டுபிடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் மற்றது ஏன் தப்புன்னு உனக்கு தெரியணும்ல, தட்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் தான் ரைட்டா மேம்? ஃபர்ஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் பசங்களா? ஸோ ஏலேருந்து நீங்கள் ஹேவ் டு டெஸ்ட்ராய் தி காமன் பார்ட். ஸோ -1லேருந்து 2. -1 is not included. It is included. Less than or equal to போட்டிருக்கோம்ல. இங்க brackets. -1 is included. 2 is not included. -1 is included. 2 is not included. So this is the correct answer. Okay, we have to subtract b, right? Sorry, b தான subtract பண்ணும். b subtract பண்ணனும்னா அப்ப 1 include ஆக கூடாது. இங்க include ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன் செக், நம்ம வேற கலர்ஸ்ல இதை போட்டு பார்க்கலாம். ஒன் செக். See, this is the number line, ரைட்டா? இப்போ ஏவை ஒயிட் கலர்ல போடுற, ரைட்டா? ஏ வந்து ஒயிட் கலர். சி -2, ஏ வந்து -2 and 2 பத்தி பேசுறாங்க. பி வந்து -1 and 5 பத்தி பேசுறாங்க, சரிங்களா? ஸோ வாட் அபவுட் ஏ? ஏ வந்து எல்லோ கலர். ஸோ திஸ் -2 is not included and this 2 is not included. இந்த ஏரியா தான் ஏ, ரைட்டா? இப்போ பி பார்த்தீங்கன்னா 1 is included. ஓகே, 1 is included, 5 is included. And this whole area is included, சரிங்களா? இப்போ ஏலேருந்து b மைனஸ் பண்ணும். ஏலேருந்து b மைனஸ் பண்ணோம்னா this part. அப்போ இவன் 1 வரக்கூடாது அப்படின்னா இந்த பார்ட் -1 to 2 alone. -1 to 2 alone. இது a minus b. b minus a னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ஒயிட் லைன்ல எல்லோ லைன் வரக்கூடாது. ஒயிட் லைன்ல எல்லோ லைன் வராதவங்க எத்தனை பேர்? ஒயிட் லைன்ல எல்லோ லைன் வராதவங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ இந்த ஏரியா வரைக்கும் -∞ to -2 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 2 வரைக்கும், ரைட்டா? -1ல இருந்து 2 வரைக்கும் வராது. நெக்ஸ்ட் 5 to infinity. இந்த ஏரியாஸ் தான் b minus a. This is a minus b, this is b minus a. And what is intersection? Intersectionன்றப்போ ரெண்டு பேத்துக்கும் காமன் அப்படின்னா இந்த ஏரியான்றப்போ -2 to -1. -2 to -1 இதுதான் காமனா இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ இதுல எது கரெக்டான ஆன்சர்? இதுதான் கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? எஸ், ஸோ டி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா பசங்களா? ஸோ ஃபைண்ட் திஸ் இன்டர்வல். யா, தமிழ்ல இருக்கும், அஃப்கோர்ஸ் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், சரிடா பசங்களா? எஸ். So a survey shows that 63% of the people in the city read newspaper A, whereas 76% read newspaper B. And if X% of the people read both newspaper, then the possible value of X. X-க்கு அப்ப எவ்வளோ possible values இருக்க முடியும்? ஓகேவா? எக்ஸுக்கு அப்போ எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ் இருக்க முடியும் பசங்களா? ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 63 மெம்பர்ஸ், பி பார்த்தீங்கன்னா 76 மெம்பர்ஸ், டோட்டல் 100. பர்சன்டேஜ் அப்படின்னா 100 வச்சுக்கோ. மொத்தம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 100 தான். இப்போ ஏ வந்து 63, பி வந்து 76 மெம்பர்ஸ், ரைட்டா? அப்போ இவங்களுக்கு காமனா எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? காமனா how many members can be common? So 63 and 76. Maximum அப்போ எவ்வளோ? then the possible value of x can be. yes, so yeah, so இவன் ரெண்டு பத்தி ஆட் பண்ணி பாருங்க. இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 63 plus 76. when you add it you will get 139, ரைட்டா? இருக்கிறதே 100. அப்போ 139% வருது அப்படின்னா 39 மெம்பர்ஸ் ரெண்டு டைம் கவுண்ட் ஆயிருக்காங்க. so which means 39 members, right? ஸோ 39ல ஸ்டார்ட் பண்ணி 63 வரைக்கும், ரைட்டா?
39. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ? ஸோ ஸ்டார்டிங் 39 வந்து காமனாக நம்மளுக்கு இருக்கணும். ரைட்டா பசங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 63 + 76 which is 139. நம்ம கிட்ட இருக்கிறதே 100 பேர் தான். அப்போ 139னா காமன்ல 39 மெம்பர்ஸ் இருந்தே ஆகணும். ஆனா அதிகமா எவ்வளோ காமன், ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ணும்? இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு சின்ன நம்பர்? 63 மெம்பர்ஸ். அப்போ 63 மெம்பர்ஸுமே மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ எக்ஸ் லைஸ் பிட்வீன் 39 to 63. இதுக்கும் இப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 39க்கும் 63க்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 39லேருந்து 63ன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஐ ஹோப் யூ வில் கெட் ஹவு மெனி மெம்பர்ஸ் காமன்? ஸோ 63லேருந்து 39 சப்ராக்ட் பண்ணுங்கடா. ஸோ 23, 25, 40னா 23. ஸோ 23 கூட ஒருத்தவங்க ஆட் பண்ணணும். 24 ரைட்டா? and 24 ஆப்ஷன்ல இல்லையே. தேர்ட்டி நைன்ல ஸ்டார்ட் பண்ணி 63 வரைக்கும் எவ்வளோ மெம்பர்ஸ் வரும்? ஸோ 39ல ஸ்டார்ட் பண்ணி 63னா எப்படி 55 வேல்யூஸ் வரும் பசங்களா? மற்ற ஆன்சர் இல்லை, அதனால 55. எஸ், ஓகேடா. they am asking the number of நினச்சிட்டேன். ஓகே, the possible values தானே கேட்குறாங்க. ஸோ it is 55. yeah, right. okay. Okay, what about this question? Let union I is equal to 1 to 50, xi is equal to union I is equal to 1 to n, yi, which is equal to t, where each xi contains 10 elements and each y contains 5 elements. Right now? ஸோ என்ன சொல்ல வராங்க? ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் x1ல ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு, x2ல ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி எத்தனை செட் இருக்கு? 50 செட் இருக்கு. x1, x2 அப் டு x50 வரைக்கும் we have sets. ரைட்? அண்ட் அதே மாதிரி ஒய்ல பாத்தீங்க அப்படின்னா how many செட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஒய்ஸ்லயும் 55 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு y1லயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா எத்தனை செட் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதோட டோட்டலும் ஈக்குவல். y-ஓட டோட்டலும் x-ஓட டோட்டல்ஸும் ஈக்குவல். they have mentioned it. ரைட்டா? so if each element of the set t, ஓகேவா? tங்கிறது வேற யாரும் கிடையாது, is an exactly of 20 elements of set xi and exactly 20 of sets xi's and exactly 6 of sets yi, then n is equal to. அப்ப n எவ்வளோன்னு கேக்குறாங்க. how it possible? யா பசங்களா? so exactly 20 sets of xi. so 50 பேத்துல 50 செட்ல 20 செட்டை தான் எடுத்துப்பாங்க. 20 செட்டையும் அண்ட் ஒய்ஸோட 6 செட்டையும் ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். சரியா? எஸ். ஸோ அப்போ எத்தனை பேர் டீல இருப்பாங்க? அப்ப டீல எத்தனை பேர் இருப்பாங்க பசங்களா? ஸோ மொத்தம் ஓகேவா? அப்ப டீல எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ சி தி டோட்டல். ஓகேவா? இப்போ எக்ஸைஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு செட்லயும் 50, மொத்த செட் 50 பேரு. ஒவ்வொரு செட்லயுமே 10 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமா எக்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? we have 500 எலமெண்ட்ஸ் எக்ஸைஸ்ல மட்டும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஒய்ஐஸ்லயும் இருக்கு. ஸோ டீல இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் டி? ஸோ டி என்னது? ஸோ எக்ஸாக்ட்லி 20 ஆஃப் செட்ஸ் எக்ஸைஸ். ஸோ எக்ஸைஸ்ல இருந்து 20 செட்ஸ் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு செட்ல இருந்தும் 200 பேர் எடுத்துப்பாங்க. எக்ஸைஸ்ல இருந்து 200 பேரும் அண்ட் ஒய்ஐஸ்ல இருந்து they have got 6 into the 30. ஸோ 230 மெம்பர்ஸ். எஸ், 6 பேர் கரெக்டா பசங்களா? ஒவ்வொரு செட்லயும் 5 பேர் இருக்காங்க. ஸோ 6 into 5. வாட் இஸ் 6 into 5? எஸ். வாட் அபவுட் 6 into 5 டா பசங்களா? யா,
எஸ். ஸோ ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க சரியா? மொத்தம் எக்ஸைஸ் எவ்வளோ இருக்காங்க? 50 பேத்துல 50 பேத்துல 20 பேர் செலக்ட் பண்றோம் ரைட்டா? 50 பேத்துல 20 பேர்த்த செலக்ட் பண்றோம். அண்ட் ஒவ்வொரு செட்லையும் சாரி 50 பேத்துல 20 பேர்த்த நம்ம செலக்ட் பண்றோம் ரைட்? அண்ட் ஒவ்வொருத்தலையும் 10 பேர். ஸோ இப்போ 500 பேத்துல நீங்க எவ்வளவு பேர்த்த தான் எடுத்துக்க போறீங்க? எக்ஸாக்டா 20 செட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம் ரைட்டா? இது யாருக்கு ஈக்குவல்? இப்போ இதை வச்சு n கண்டுபிடிங்க ரைட்டா? இப்போ டீல எத்தனை பேர் இருக்காங்க? 50 into 10/20. தட்ஸ் இட். எக்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்யை வச்சு சொல்லுங்க. ஒய்யை வச்சு டீல எத்தனை பேர் இருக்காங்க? ஜஸ்ட் ஃபைண்ட் இட். ஒய்ல பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 6 செட்டை எக்ஸாக்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹவு மெனி செட்ஸ்? சேம் லாஜிக். இங்க xஐனா அங்க yx அவ்வளவுதான். சோ இங்க 50 செட், இங்க எத்தனை பேர்னா தெரியாது n. இங்க ஒவ்வொரு செட்லயும் 10 பேர், இங்க ஒவ்வொரு செட்லயும் 5 பேர். டோட்டலா 20 செட் தான் கணக்கு எடுத்துக்கிறாங்க. இங்க 6 செட் தான் கணக்கு எடுத்துக்கிறாங்க. இத மாதிரி எடுத்து டாலி பண்ணுங்க. சோ வாட் இஸ் தி ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர். சோ இட் இஸ் பாத்தீங்கன்னா இது கேன்சல் ஆன 2 times and this is 3 times, this is 10 and again வேற ஏதாவது கேன்சல் ஆமா? No. So which means 30 members, right? Yeah. So 30 is your final answer. சரிடா பசங்களா? Yes. So number of x's is equal to 10, number of y's is equal to 5. Yeah? Okay, done. Yes. So two newspapers A and B published in a city. It is known that 25% of the city population read A and 20% read B, while 8% read both A and B. Further 30% read A but not B. Okay, look into advertisements. Okay, but look into advertisement. Okay, but 40% of those who read B but not A also look into advertisements, while 50% of those who read both A B look into advertisements. Then the percentage of the population who look into advertisements. So actually என்னன்னா A B படிச்சிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்னா கொடுத்திருக்காங்க. ஆனா சிம்பாலிக்கலி they have asked what is the advertisement. So advertisementன்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பத்தி பேசியிருக்காங்க. ரைட்டாடா பசங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பத்தி பேசுறாங்க. ஸோ how will you find it? இப்போ மொத்தம் n of A எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்க. n of A எத்தனை பேர் இருக்காங்க? 25 members. n of B எத்தனை பேரு? 20. n of C எத்தனை பேரு? 8. ரைட்டா? 25 28. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுல அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கிறவங்க எத்தனை பேர் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்ல விஷயம் என்ன சொல்றாங்க? 30% ரீட் ஏ. ஏவை படிக்கிறவங்க 30%. அதுல நாட் பி பட் லுக் இன்டு அட்வர்டைஸ்மெண்ட். நாட் பி பட் லுக் இன்டு அட்வர்டைஸ்மெண்ட். ரைட்டா? Your mind while reading big questions. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெளிவா பேசலாம். ஓகேவா? இப்போ ஏன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, பின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? ஏவை மொத்தமா படிக்கிறவங்க எவ்வளவு பேரு? 25. ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் சி? சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. இது போத். இட் இஸ் இன்டர்செக்ஷன். இட் இஸ் போத். ரைட்? ஓகே. ஸோ இது 8. ஓகேவா? 25ல் 8 போச்சுன்னா இது 17. ரைட்டா? அண்ட் இது எவ்வளோ? 20ல் 8 போச்சுன்னா திஸ் இஸ் 12. ரைட்? இவ்வளோதான் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ அவன் என்ன சொல்றான்? ஏ பி படிக்கக்கூடாது, ஆனால் ஏல மட்டும் படிப்பாங்க. பட் ஒன்லி லுக் இன்டு அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறவங்க 17னா 30% தான். சரியா? ஸோ 30/100 into 17. வாட் இஸ் இட்? 30/100 into 17. So which is, you keep like this. So 3 into 17. So it is 51/10. சரியாடா? which is 5.1. right? Okay, keep like this. next என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. so 40% of those who read B not A but look into advertisement. அப்போ 12ல் எவ்வளோ? 40%. so 4 into 12. so 40 னா 4.8. சரியா? yes. so next பாருங்க, while 50% of those who read both A and B look into advertisement. இப்போ காமன் பார்ட் இதுல 50% என்னது? 4. சரியா? அப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. then the percentage. ஓகேவா? அப்போ இவன் எல்லாத்தையும் ஆட் பண்றா. இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. what is it? so for 5.1 4.8 and 4. so when you add it I get 9. 9.9 கூட ஒரு 4. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்?
13.9. சரியா? So what is your percentage? 13.9. அவ்வளவுதான். சரிங்களா? Yes. 13.9 is your answer. ஓகேவா பசங்களா? Done. Number of C, that is union, intersections. Okay? Perfect. So look about this case. Let A, B, C be the sets. So pi na என்ன அர்த்தம்? null set. இதோட intersection null set கிடையாது. intersection null set கிடையாது, but same time C யோட subset. ரைட்டா? Then which of the following statement is not true? அப்ப இதுல எது true கிடையாது? ஓகே? So நல்லா பாருடா. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? A, B னு ரெண்டு செட் இருக்கு. இந்த intersection pi set கிடையாது அப்படின்னா you have something in this intersection. and இந்த intersection பாத்தீங்கன்னா C யோட subset. ஓகேவா? அந்த intersection என்னது? C யோட subset. ஸ்லோவா டீச் பண்ணவா? ஓகே விஜய், நான் ஸ்லோவா டீச் பண்றேன். இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், கேன் யூ டேக் எனி செட் அஸ் அன் எக்ஸாம்பிள் செட்? ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு செட்டை நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போ ஏங்கிறது ஒரு செட், ஏ பி சி. ரைட்? பிங்கிறது ஒரு செட், இஎஃப் அண்ட் ஏ. ஸோ தட் இவங்களோட இன்டர்செக்ஷன் நல் செட் கிடையாது. இவங்களோட இன்டர்செக்ஷன்ல யார் வந்திருக்காங்கன்னா வி ஹாவ் ஏ. ரைட்? இந்த மாதிரி ஒரு செட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் இவங்க சி செட்ல இருக்கணும். ஓகேவா? இந்த இன்டர்செக்ஷன் சி செட்ல இருக்க மாதிரி சி செட்டை எழுதுங்க. ஸோ விச் இஸ் ஏ ஜிஎஃப். ஜிஎஃப் வேணாம், டோன்ட் ரைட் அஸ் an எஃப். அஃப்கோர்ஸ் யூ கேன் ரைட் எஃப் எஃப் என் ஜி, எப்படி வேணா வச்சுக்கோங்க. சரிங்களா பசங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் திஸ். ரைட்? இது இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். இப்போ இதை வச்சு செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இஃப் ஏ பி சி, இந்த எஃப் இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ரைட்? இந்த எஃப் அண்ட் இ இருக்கலாம், இல்லாமலே போகலாம். இட் இஸ் பியூர்லி யோர் விஷ். சரியா? அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே டன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஏபி. ரைட்? ஏல பார்த்தீங்கன்னா ஏ, சாரி பி சி, இங்க ஏ வந்துடும் அண்ட் இங்க இ எஃப் வந்துடும். ஏக்கும் பிக்கும் ஜஸ்ட் ஏ இந்த இடத்துல இருக்கும். ரைட்டா? ஸோ ஜி இந்த இடத்துல, எஃப் இந்த இடத்துல, இ இந்த இடத்துல. தட்ஸ் இட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நீங்க செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. பி இன்டர்செக்ஷன் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 5. கேட்டா? பி இன்டர்செக்ஷன் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 5. ஸோ பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஒரு நல் செட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பி இன்டர்செக்ஷன் சி, அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் அ நல் செட். ரைட்டா? ஸோ எது ட்ரூ இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? நாட் ட்ரூ தான் கேட்குறாங்க. இட் இஸ் ட்ரூ. டன். நெக்ஸ்ட் பாருங்க. சி யூனியன் ஏ, சி யூனியன் பி. சி யூனியன் ஏ அண்ட் சி யூனியன் பி அவங்களோட இன்டர்செக்ஷன் சின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்கான்? சி யூனியன் ஏ. வாட் இஸ் சி யூனியன் ஏ ஹியர்? ஸோ இவங்களையும் யூனியன் பண்ணுங்க. இவங்களையும் யூனியன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யர் ஆன்சர்? A, B, G, F, E. ரைட்டா? அண்ட் B யூனியன் C. இவங்க ரெண்டு பத்தி பண்ணீங்கன்னா A, G, F, E. ஓகேவா? இப்போ இவங்களோட இன்டர்செக்ஷன்ல what you will have? You get A, G, F, E. C செட் தானே வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அப்போ இது ட்ரூ. ஓகே? திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. A மைனஸ் C. ஓகேவா? எஸ், ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சினா என்ன பண்ண போறீங்க? ஏல இருந்து சியை மைனஸ் பண்ணுங்க. ஸோ ஏல இருந்து சியை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏ மட்டும் போயிடும், விச் இஸ் பிசி மட்டும் இருக்கும். அந்த பிசி வந்து பியோட சப்செட்னு சொல்றாங்க. பிசி இஸ் பியோட சப்செட்டா? நோ, இட் இஸ் நாட். அப்போ இது ட்ரூ கிடையாது. ரைட்? இது ட்ரூ கிடையாது. சரியா? எஸ். ஸோ இது நம்மளுக்கு ட்ரூ, இது நம்மளுக்கு ட்ரூ கிடையாது. ஸோ விச் இஸ் நாட் ட்ரூ? சி ஆப்ஷன். அப்ப சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ரைட்டாடா பசங்களா? ஸோ சி ஆப்ஷன் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. ஓகேவா? ஆனால் இதை வந்து வித்தவுட் எக்ஸாம்பிள் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்டா? வித்தவுட் எக்ஸாம்பிள் யூ கேன் ப்ரூவ் இட்.
எப்படி மேம் சொல்றீங்கன்னா, see it is given that என்ன சொல்லியிருக்கான், B intersection C is not equal to 5. உனக்கு என்ன தெரியும், A intersection B is subset of C. ஓகேவா, subset of C அப்படின்னா அப்போ B ல இருக்க ஒரு சில பார்ட் C லயுமே இருக்கும். கரெக்டா, B ல இருக்க ஒரு சில பார்ட் C லயுமே இருக்கும். அப்ப அவங்களோட இன்டர்செக்ஷன் பை கிடையாது. இட் இஸ் ட்ரூ. தட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, C யூனியன் A. ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா ஏவோட சில பார்ட் சிலையும் இருக்கும், அதே மாதிரி பியோட சில பார்ட் சிலையும் இருக்கும். சரியா, அப்ப C யூனியன் ஏனா அப்ப அந்த காமன் பார்ட் மட்டும்தான் அங்க ஃபுல்லா வந்துடும். அப்ப C யூனியன் ஏனா ஏல இருக்கிறவங்களே வந்துருவாங்க. A பிளஸ் தேர் இன்டர்செக்ஷன், ஏவும் அவனோட இன்டர்செக்ஷன் ஃபுல்லா ஜாயின் ஆகும். அதே மாதிரி B அண்ட் B இன்டர்செக்ஷன் ஃபுல்லா ஜாயின் ஆகும். இது யாருக்கு ஈக்குவலா இருக்கும், இப்போ இவங்களோட காமன் பார்ட், இப்போ இவங்களுக்கு காமன் பார்ட், A Bக்கு காமன் பார்ட் யாரு, A Bக்கு காமன் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த A இன்டர்செக்ஷன் B தான். அப்ப A இன்டர்செக்ஷன் B க்கும் C க்கும் நீங்க யூனியன் எடுத்தீங்கன்னா this is will be C. ஓகே, ஆர் அதர்வைஸ் இதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா C யூனியனை வெளியே எடுத்துட்டு அப்படின்னா what will happen, A intersection B. A intersection B is a subset of C. C ஓட ஒரு குட்டி பார்ட், ஸ்மால் பார்ட்டுக்கும் பிக் செட்டுக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், பிக் செட் தான் கிடைக்கும். ஸோ C is your final answer, ரைட்? இந்த மாதிரியும் நீ கண்டுபிடிக்கலாம். இல்ல மேம் நான் எக்ஸாம்பிள் வச்சே போய்க்கிறேன்னா go with this, ரைட்டாடா? எக்ஸாம்பிள் வச்சு போய்க்கிறேன்னா இது மாதிரி போய்க்கோங்க. யா பசங்களா? Okay, check for this one. Let T denote the greatest integer less than or equal to T. Then the equation in X. இதோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. You have to solve this equation. இது என்ன பசங்களா? This is integer. ஓகேவா? integer X. integer X எப்படி எழுதிக்கலாம்? integer X நம்ம சால்வ் பண்ணி பழக்கம் இருக்கு, ரைட்டா? integer, greater integer function. You have to solve by greater integer function. So how will you solve by greater integer function? Yes. ஸோ நடுவில் இருக்கிற டேர்மும் ஃபாஸ்ட்ல இருக்கிற டேர்மும் ஒரே மாதிரி இருக்கணும். மிட் வேல்யூ இவங்களும் ஒரே மாதிரி இருக்கணும், ரைட்டா? மிட் வேல்யூ இவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 into x plus 2 plus 7 is equal to 0. இது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தட் இஸ் x plus a. இப்படி இருக்கு. இந்த a வந்து ஒரு இன்டீஜர். இஃப் இட் இஸ் அன் இன்டீஜர் நீங்க அதை தனியா எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா பசங்களா? You know 2 is an integer. So integer அப்படின்னா அது mod which is like greater integer function வந்து நீ வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இத வந்து yes. So அதை நீங்க தனியா எடுத்துக்கலாம். So 2 into 2 4, 4 plus 7. Okay, which is 13. Sorry, 11. 13 கிடையாது, 11. So plus 2 greater integer function. Yes. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்களை வச்சு சால்வ் பண்ண போறீங்க, ரைட்டா? இவனோட double the square firstல இருக்கு. So you can factorize it, right? So to factorize பண்ணுங்க. 11 எப்படி factorize பண்ணாலும் 2 வராது. So when you do factorization, what will have? Use formula method. So minus 2 plus or minus square root of 4 minus 44. Minus 7? Okay. Sorry. Minus 7 ah? Okay, fine. So minus 7 na 4 minus 7. 4 minus 7, it is minus 3. Right? Okay, done. So minus 3 அப்படின்னா minus 3 நம்மளால factorize பண்ண முடியும். So 3 வந்து 2 into 1 எழுதலாம். Yes. So you have to have plus 2, but minus 3. Plus 2 is minus 3. So do factorization. So what will happen? Minus 2 தானே? Yeah. So what is it? Minus 2 plus or minus square root of 4 plus 12 divided by 2 into 8. 2, right? 4 plus 12, which is 16. So 16 நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா it will be 4. So 2 cancel பண்ணீங்கன்னா minus 1 plus or minus 4. So பாத்தீங்கன்னா 3 ஒரு answer and minus 5 ஒரு answer. So how many answers you have? Mod x is equal to 3 ஒரு answer. சரியா? And integer x is equal to minus 5 ஒரு answer. So இதுக்கு அப்ப எவ்வளவு சொல்யூஷன்ஸ் இருக்கு? See, integer function 3. integer function 3 வரணும் அப்படின்னா x ஓட ரேஞ்ச் என்ன தெரியுமா? x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட -3ல இருந்து -2 வரைக்கும் வரும். ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்குமே? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல
-3லேருந்து -2 வரைக்கும் இருக்க எல்லாத்துக்குமே இன்டீஜர் ஃபங்க்ஷனோட வேல்யூ -3 தான். ஸோ எக்ஸோட ரேஞ்ச் இருக்குது -3 to -2. அண்ட் அதே மாதிரி இவங்களோட ரேஞ்சும் அதே மாதிரி தான், ரைட்டா? அப்போ எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கு? ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் யூ ஹாவ்? எஸ், தென் ஹவு மெனி சொல்யூஷன் யூ ஹாவ்? எக்ஸாக்ட்லி 2 சொல்யூஷனா? நோ. 4 இன்டெக்ரல் சொல்யூஷன் தான் இருக்கா? இல்ல, 2 இன்டெக்ரல் சொல்யூஷன் தான் வரும். வந்தாலுமே அப்போ 2 இன்டெக்ரல் சொல்யூஷன் தான் பாசிபிள். இப்போ 4ம் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நோ இன்டெக்ரல் சொல்யூஷனா? இல்ல, we have 3 and we have -5. இது ரெண்டும் இன்டீஜர் தான். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ரைட்டாடா பசங்களா? அப்போ இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஓகே, எஸ், டன். So check for this question. So this is IIT JEE ல கேட்டிருக்காங்க. if the equation நம்மளுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா arithmetic formatல இருக்கு. So arithmetic formatல இருக்குன்னா ரெண்டு டைப் இருக்கு. So rational ஒன்னு, irrational ஒன்னு, ரெண்டு டைப்பா இருக்கு. what is it? f minus g. f minus g நம்ம பண்ணணும், சரியா? அப்ப f of x minus g of x நீங்க பண்ணணும், ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரி இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷனல் கேட்டகரி. ரேஷனல் கேட்டகரிக்கு பார்க்கலாம். if x belongs to rational category, x belongs to rational category னா f of x என்னது? 0. g of x என்னது? x, ரைட்டா? g of x வந்து x. So f minus g of x என்ன வந்திருக்கணும்? 0 minus x, which is minus x, ரைட்டா? இப்போ x belongs to irrational number. Irrational number னா f of x is equal to x and g of x is equal to 0. So f minus 0 will be x minus 0, that is x. சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு கேட்டகரியா இருக்காங்க. மைனஸ் எக்ஸ் எப்போ? எக்ஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர்னா எக்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? இட் இஸ் 1 to 1 ஆர் ஆன் டு. நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு, 1 to 1 பட் ஆன் டு அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கணும். how will you find it is an 1 to 1 or not? எப்படி 1 to 1 இல்லையான்னு கண்டுபிடிப்பீங்க? ஓகேவா? சிம்பிளா நான் கேட்குறேன். ஸோ இட் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஓகேவா? இப்போ அவனோட அவுட்புட் பாருங்க, ரைட்டா? எஸ். ஸோ சி f minus g of x ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. என்னென்ன கேட்டகரி இருக்கு? x இருக்கு, இல்லைனா மைனஸ் எக்ஸ் இருக்கு. x belongs to a irrational number அப்படின்னா மைனஸ் எக்ஸ் அண்ட் x is an irrational number அப்படின்னா பிளஸ் எக்ஸ், கரெக்டா? அதே நம்பர் வரணும், கரெக்டுங்களா? இப்போ மைனஸ் எக்ஸா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், இவன் ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். நம்பரியா? எஸ். ஏன்னா இப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அவனுக்கே மேப் ஆகிற டைப். அப்போ அவனுக்கே மேப் ஆகிற டைப்னா இட் இஸ் அன் 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன், கரெக்டா? அண்ட் அதே மாதிரி இப்போ மைனஸ் எக்ஸ் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு நம்பர் அவங்களோட நெகட்டிவ்ஸுக்கு மார்க் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க எல்லாருமே மேப் ஆயிருப்பாங்க. சேம் டைம் ஒருத்தர் தான் ஆன்சரா வந்திருக்க முடியும். ஸோ இது 1 to 1, இதுவும் 1 to 1, இதுவும் ஆன் டூ, இதுவும் ஆன் டூ. இப்போ ரெண்டு கேட்டகரியும் 1 to 1 ஆன் டூ அப்படின்னா அப்போ இவங்களும் என்னது? 1 to 1 ஆன் டூ. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ திங்க் இன் தட் வே. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் 1 to 1 and on to, and minus x which is reflexive of identity function அதுவும் 1 to 1 on to தான், ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரிக்கு வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ரைட்? இட் இஸ் லைக் a subtraction. f of x 1 to 1 on to னா f minus g 1 to 1 on to தான். Mariel Begum, I really don't know about that. Okay, pasangla? Yes. So let minus x and which is fractional and greater integer part solirukanga respectively. Then 4 minus x is equal to, so 4 fractional part of x is equal to x plus mod greater integer function. So idu eppadi neenga solve பண்ணுவீங்க? How do you solve this sum? யாடா பசங்களா? How do you solve this sum? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? எதை மாத்தினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யூ புட் எக்ஸ், எக்ஸை மாத்திக்கோங்க. சேஞ்ச் எக்ஸ் இன்டு எவ்ரி திங். ஸோ எக்ஸை எப்படி மாத்துவீங்க? எக்ஸுங்கிறது இன்டீஜர் பார்ட் பிளஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட், அதுதானே எக்ஸ்? எஸ். ஸோ விச் இஸ் 2, ரைட்டா? ஸோ அப்போ 3 is equal to 2 இது. ஸோ mod x is equal to 2x by 3. இது யாருக்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ திஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன்
1 to 0. ஓகேவா? 0ல ஸ்டார்ட் பண்ணி 1 விட லெஸ்ஸா இருக்கணும். ரைட்டா? அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ற 2 greater integer function by 3. So அப்ப என்ன ஆகும்? 3 by 2 ஆல இன்டு பண்ணுவீங்க. So it is 0 3 by 2. கரெக்டா? So what does implies? அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல ஸ்டார்ட் பண்ணி 3 by 2 வரைக்கும் உங்களோட integer function லை ஆகும். ரைட்டா? உங்களோட integer x. Your integer x lies between 0 to 3 by 2. அப்ப xக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும்? அப்ப xக்கு என்ன ஆன்சர்ஸ்லாம் இருக்கும்? இதுலக்கு integer value. யா பசங்களா? So which is integer value. இன்டீஜரா வருது. இது ரெண்டுலயுமே இன்டீஜர்னு பார்த்தா 0 தான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? This is equal to 0 ன்னு அர்த்தம். x equal to 0 னா your x lies between, what is your x? பிரேக்கா? இன்னொரு 10 மினிட்ஸ் தான் பசங்களா விஜய். லைக் இது 12 o'clock இந்த செக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா? எஸ், ஏன்னா நாம நாளையிலிருந்து அடுத்த சாப்டர் பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் லைக் எ ரிவிஷன். டன்னா? ஸோ இப்போ இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ, ஓகே இது தெரிஞ்சிச்சுல, இதை யூஸ் பண்ணு. இது 0னா எவ்ரி திங் இஸ் 0, ரைட்? அப்போ வாட் தே ஆஸ்ட், சால்வ் கேட்டிருக்கான். சால்வ்னா எக்ஸோட வேல்யூ சொல்லணும். எல்லாமே 0 அப்படின்னா எக்ஸ் என்னது? அப்போ வாட் இஸ் எக்ஸ் தென்? எல்லாமே 0 அப்படின்னா அப்ப எக்ஸ் என்னடா பசங்களா? ஒன் செக். 3 by 2னா 1ம் வரும்ல, 1.5ம் வரும்ல. 0 less than 1.5. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இன்டீஜர்னு பார்த்தா 2 இன்டீஜர் தான் இருக்கு. ஸோ ஒன்று 0வா இருக்க முடியும், இல்லைன்னா 1ஆ இருக்க முடியும். ரைட்டா? இது 2 தான் பாசிபிலிட்டி. இன்டீஜர் பார்ட் 0னா அதுக்கான ஃப்ராக்ஷன் பார்ட்டும் 0வா தான் இருக்கும், ஆப்வியஸ்லி. கரெக்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் என்னது? 0. நெக்ஸ்ட் இது 1, இது 1. வாட் அபவுட் யுவர் ஃப்ராக்ஷனல் பார்ட்? ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? 3 by 2, 2 by 3. 3 by 2வா? 2 by 3. So 2 by 3 into 1. So which is 2 by 3. So no fractional part 2 by 3. So 2 by 3 you have to cut in fraction part na 0.666 nu varum, which means 1.666 nu poite irukka number. So எத்தனை solution இருக்கு? There are 2 solution. Okay? There are 2 solution. What are the solutions? One is 0 and another one is 1.666, which is 5.3. 1.666 ன்னு போடலாம், என்ன 5.3 ன்னு போடலாம். x is equal to 1 plus 2 by 3, that is 5 by 3. ரைட்டா? x 0 ஒன்று, 5 by 3 ஒன்று. ரெண்டு ஆன்சர்ஸ். ஓகே? யா, there are 2 answers. சரிடா பசங்களா? எஸ். So find the range of this function. So இதுக்கு range எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கும் இதுக்கும் காமனா யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. Find the common part. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மேல இருக்கிறவங்களை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? I hope you can't factorize it. 2 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் 1 வராது. ரைட்டா? எஸ். இப்போ 1 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஆன்சர் வராது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே காமன் பார்ட்னு ஒன்று கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாத்தையுமே சேஞ்ச் இன்டு ஒய். ரைட்டா? இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் இன்டு ஒய் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. சரிடா பசங்களா? ஸோ ஒய்யால மல்டிபிள் பண்ணுங்க. Take x square common. Take x square common. Y minus 1. X common. Y minus 1 and y plus 2 equal to 0. So, இதுக்கு solution இருந்தாகணும். It should have a solution. அப்போ b square minus 4ac should be greater than 0. So, b square na என்னது? Y minus 1 the whole square minus 4 into y minus 1 into y plus 2 should be greater than or equal to 0. Right? Yes. ஸோ அப்போ நீ என்ன பண்ண போற? y மைனஸ் 1 காமனாக எடுத்துரு. y மைனஸ் 1 காமனாக எடுத்துருங்க. அப்போ இங்கே ஒரு y மைனஸ் 1 இருக்கும், இங்கே 4 இன்டூ, ஸோ மைனஸ் 4y மைனஸ் 8 greater than or equal to 0. சரியா? ஸோ when you solve this, what will happen? minus 3y minus 9. y minus 1 minus 3y minus 9 greater than or equal to 0. When you take
-3s காமன். -3 காமனா எடுத்துருங்க. ஸோ இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா இட் வில் கெட் அப்போ y minus 1 y plus 3 should be less than or equal to 0. ரைட்டா? இது less than 0வா எந்த இன்டர்வல்லேருந்து எந்த இன்டர்வல் வரைக்கும் இருக்கும்? செக் ஃபார் இட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்டர்வல்லேருந்து எந்த இன்டர்வல் வரைக்கும் இருக்கும் பசங்களா? ஸோ 1ங்கிறது ஒரு சொல்யூஷன், -3ங்கிறது ஒரு சொல்யூஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது லெஸ் தென் 0வா இருக்குன்னா இந்த இன்டர்வல். ஸோ y should lies between -3 to 1ரா. ஓகேவா? ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? ஃபேக்டரைசேஷன் ஏதாவது ராங்கா? They asked the range. Range தானே கேட்டிருக்காங்க. Yes. Something is wrong. X square minus 1, x minus 2, x plus 2 greater than. You have to take x minus 1 common எடுத்துட்டேன்னா this is the answer. Okay. So y minus 1 the whole square minus 4 into y minus 1. Y, sorry. Yeah, அதுதான் பிரச்சனை. Okay, thank you, yes. So it is y minus 2. Right, okay. Thank you, da. So y minus 1 the whole square minus 4 into y minus 1 into y minus 2 is greater than or equal to 0. Okay, perfect. Yes. So இப்போ y minus 1 நீங்க வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா what will happen? Y minus 1 minus 4y plus 8. Right? So which is y minus 1 and this is minus 3y plus 7. So when you take minus 3 common, so minus 3 are common எடுத்துருங்க. So take minus 3 as common. When you take minus 3 as common, இது பார்த்தீங்கன்னா y minus 7 by 3 கிடைக்கும். So you have to divide by minus 3 then which is less than or 0. அப்போ பார்த்தீங்கன்னா 1 7 by 3 இங்க வரும். Right? Right, பசங்களா? Yes. Should be greater than or equal to 0. And இப்போ ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்க்ளூட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? 1 and 7 by 3 இன்க்ளூட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு யூ ஹாவ் டு செக் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 1 போடணும் 7 by 3. ஒய் வந்து எப்போ 1ஆ கிடைக்கும்? when you put x is equal to ஸோ இந்த டேர்ம் எப்போ நம்மளுக்கு ஜீரோவாக மாறுமோ அந்த டேர்மை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ வென் யூ புட் திஸ் இஸ் 0. ஸோ இது எப்பயுமே நம்மளுக்கு 0 ஆகாது. ரைட்டா? எப்பயுமே நம்மளுக்கு 0 ஆகாது. ஸோ இப்போ நான் 1 இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷனே போடலையே பசங்களா இங்கே. இது எப்பயுமே 0 ஆகலையா? இட்ஸ் நாட் அட் ஆல் பிகமிங் 0. Option C. Not included. 0. 0 ஆகுமா? So x is not at all becoming 0, right? இது எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு 0 ஆகாது. So, okay. So we go with the option. எதுவுமே இல்லைல்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு அப்போ 7 by 3 include ஆகும்ல. So go with this option. Right? இதுதானே correct option. So go with this. Okay வா? 1 ஏன் include ஆகல? Why 1 is not included? We have to check it. Why 1 போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இது 1 போட்டால் என்ன நடக்கும்? 1 is equal to x square plus x plus 2 divided by x square plus x plus 1, which means x square plus x plus 1 is equal to x square plus x plus 2. So பார்த்தீங்கன்னா 1 is equal to 2 வருது, which is not possible. அதனால தான் 1 include பண்ணல. Okay வாடா பசங்களா? Yes, that's why 1 is not included. Yeah.
ஓகே. அண்ட் 1 நீங்க இங்க y 1ன்னு போட்டீங்கன்னா இங்க x இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே வராம போயிடும். ஓகே. அண்ட் யூ கேன் செக் பை திஸ். இந்த இடத்துலயே பார்க்கலாம். இது 1க்கு நீங்க yக்கு 1ன்னு போட்டீங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே இல்லாம போயிடும். ஸோ ஏபிசி ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட்ஸ் யாரும் 0 ஆகக்கூடாது. அதையும் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? எஸ் டா. ஸோ சி திஸ் a par x. ஓகேவா? a par x written as f of x is equal to f of x எப்படி எழுதிக்கலாம்? f of 1x plus f of 2x ன்னு எழுதிக்கலாம். where f1 is an even function and f2 is an odd function. Then f1 of x plus y plus f1 of x minus y equals to என்னன்னு கேட்டிருக்காங்க. பா பெரிய கொஸ்டின் தான். எஸ். ஸோ a par x எப்படி எழுதிக்கலாம் பசங்களா? ஸோ a par x ரெண்டு ஃபங்க்ஷனா நீ ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதணும். சச் தட் ஒருத்தர் வந்து ஈவனாகவும் இன்னொருத்தர் வந்து ஆடாகவும் இருக்கணும். ஸோ எப்படி எழுதுவீங்க? ஹவு குட் யூ ரைட் இட்? யா, எப்படி எழுதுனா கரெக்டா இருக்கும்? ஸோ a par x ஓகே சிம்பிளா சொல்ல போனா நம்மளுக்கு ஈவன் அண்ட் ஆட் வரணும். கரெக்டா? ஈவன் அண்ட் ஆட்னு ஸ்பிளிட் அப் ஆகணும். ஸோ இந்த a par x, ஸோ whenever you have an a par x இதை தெரிஞ்சுக்கோங்க. a par x plus a par minus x by 2. ஓகேங்களா? இவங்க ஆல்வேஸ் ஈவன் நம்பர். ஓகேவா? whenever you do it you will get an even. ஓகேவா? இது எப்பயுமே நம்மளுக்கு ஈவனா இருக்கும். பிளஸ் பண்ணீங்கன்னா ஈவனா இருக்கும். சரியா? this is always an even function. and odd ஃபங்க்ஷனுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. this is always an odd function. ரைட்டாடா? மைனஸ் வந்தா ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இவனையும் யூஸ் பண்ணி உன்னால a par x கொண்டு வர முடியுமா? எஸ். y மேம் ரிப்பீட். ஓகே. ஈவன் ஆட்னா ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். சரியா? ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் பிகம் பிளஸ் எக்ஸ். ஸோ இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரே மாதிரி தானே இருக்கு. எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டா கூட அந்த ஃபங்க்ஷன் எந்த சேஞ்சுமே வரல. ஸோ தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ரைட்டா? இதுவே எக்ஸ் இருக்க இடத்துல நீங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போடும் போது, ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நீ மைனஸ் எக்ஸ்ன்னு போடுற. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனும் ஒண்ணு கிடையாது. when you take minus as common, இதுல இருந்து மைனஸ் காமனா எடுத்தா வேணா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷனும் இவங்களும் சேமா இருக்காங்க. ரைட்? இதுவும் சேமா இருக்கு. which means they are odd function. மைனஸ் எக்ஸ் போடும் போது கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆட் ஃபங்க்ஷன். எந்த சேஞ்சுமே வரலன்னா ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இப்போ அவன் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா a par x ஈவன் ஆடா ரெண்டு டைப்பா ஆட் பண்ணி, ஈவன் ஒருத்தர் இருக்கணும், ஆட்னு ஒருத்தர் இருக்கணும். ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணா a par x கிடைக்கணும். ரைட்டா? இவன் ரெண்டு பேர்த்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? இவனையும் ஆட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இவனையும் நீ ஆட் பண்ண அப்படின்னா இவனையும் ரைட்டா? எஸ். இவங்களையும் ஆட் பண்ணி சொல்லுங்களேன். வாட் வில் ஹேப்பன்? ஆட் பண்ணும்போது a par x கேன்சல் ஆயிரும். ஒன்லி யூ வில் கெட் by 2 plus a par x minus a par minus x by 2. ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get a par x. ரைட்டா? ஸோ அப்போ இவங்கள ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டு டைப்பா எழுதிட்டோம். ரைட்டா? இப்போ அவன் என்ன சொல்றான்? அந்த ஈவன் ஃபங்க்ஷனுக்கு, ஸோ அப்படி இருக்க ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. ஓகே? எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதுதானே அந்த இவனுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ வாட் வில் ஹேப்பன்? எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போட்டிங்கன்னா a par x plus y plus minus x plus y divided by 2. ரைட்? அப்புறம் என்னது? பிளஸ் a minus x plus y. divided by 2. ரைட்டா பசங்களா? எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ டேக் டினாமினேட்டர்ஸ் 2. எஸ். ஸோ இப்போ இந்த டேர்மும் ஆட் ஆகுமா? இப்போ அதை வந்து நீ தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஹவு குட் யூ ஸ்பிளிட் இட்? a par x into a par y. ஸோ பேஸ் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களையும் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. a par minus x into a par minus y. அண்ட் இவனையும் ஸ்பிளிட் பண்ணிக்கோ. a par x into a par minus y. அண்ட் ஸ்பிளிட் திஸ் as plus a par minus x into a par y. ரைட்டாடா பசங்களா? இப்போ யோசிச்சு சொல்லேன். இப்போ இதுலயும் a par x காமனா எடுக்கலாம். when you take a par as common, a par y into a par minus y, it becomes z1. கரெக்டா? a par y minus y becomes 0. so a par 0 becomes 1. அதே மாதிரி இதுல நீ அப்போ a par x காமனா எடுத்துட்டேன்னா a par minus y a par y வரும். இதோட வேல்யூ 1.
ரைட்டாடா? ஸோ a power x, a power minus x by 2 which is same f1 of xஏ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. What will happen? Same f1 of xஏ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா y வரணும்ல. என்ன போட்டோம்? ஓ plus sorry plus a power minus y plus a power minus y. ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ஒரு by 2 இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இவன் யாரு? இவன் வந்துட்டு f1 of x. இவன் யாரு? f1 of y into ஒரு 2. So what is your answer? A option. Okay? f1 of x and f1 of y ரெண்டு பேர் தான் வருவாங்க. f2 கிடையாது, f1 தான் கிடைக்குது. பசங்களா? Everyone, ரெண்டுமே f1. So when you are playing with f1, you are getting f1. Yes. Okay, done. So everyone, மீதி இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்றீங்களா? ஸோ திஸ் கொஸ்டின் நம்பர் அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் இதோட இதுலயே நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஈஸி தான். ப்ளீஸ் ட்ரை அவுட். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நான் என்னோட செக்ஷன்ஸ்ல உங்க எல்லாத்துக்குமே எடுத்த கொஸ்டின்ஸ் தான். பட் எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஓவராலாக இருக்கோ ஐ ஹாவ் டேக் இட் அஸ். ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன்? ஸோ மேக் அ நோட் ஆஃப் திஸ். இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியாடா பசங்களா? Okay everyone, so bye bye everyone. So அடுத்த செக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நான் என்னங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் டுமாரோ யூ won't have class and yes, tomorrow you have classes and day after tomorrow தான் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 sec 29 கிளாஸ்ல 30 கிளாஸ். எஸ், ஸோ ஃப்ரைடே யூ ஹாவ் கிளாஸ் பசங்க. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை, பட் ஃப்ரைடே யூ ஹாவ் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ பை பை எவ்ரி